சரி, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல மேய்ப்பரி இந்த ஆண்டிலே இந்த 4வது வாரத்திலும் நல்ல மேய்ப்பர் இயேசு நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோசுவா 1:5 படி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை கடைசி மட்டும் நடத்துகிற ஆண்டவர். மத்தேயு 28:20 சொல்வதை போல, இதோ உலகத்தின் முடிவடைந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை விட்டு விலகாதவர் இயேசு, என்னோடு கூட இருப்பவர் இயேசு, என்னை கைவிடாதவர் இயேசு, என்னை வழி நடத்துபவர் இயேசு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க இதை சொல்லி 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 பாருங்க, உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு மனமகிழ்ச்சி வரும். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை எந்தென்றும் கைவிடாத ஆண்டவர், என்னோடு கூட வருகிற ஆண்டவர் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அடியை எடுத்து வைத்து செல்லும் பொழுது, காலையில் எழுந்த உடனே இந்த வார்த்தையை சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த வாக்கின்படி ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு இணைந்த ஜீவிதம், ஆண்டவரோடு கூட இணைந்த ஒரு இசைந்த ஜீவிதம் நமக்கு காணப்பட வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தா நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆப்சோத்ரம், உன்னுடைய கைகள் உன்னை விட்டு எப்படி விலகாமல் இருக்கிறதோ, உன்னுடைய கால்கள் எப்படி உன்னை நடத்தி கொண்டு செல்கிறதோ, உன்னுடைய கண்கள் உன்னோடு கூட எப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, அதே போல உன்னுடைய செவிகள் உன்னுடைய சரீரத்தில் எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் நம்மோடு இணைந்து இருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்மோடு கூட வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர்தான் நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் இயேசு. அவர்தான் நம்மை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்களை வழி நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அவனுடைய ஆத்மாவை தேற்றி நம்மை நீதி பாதை நடத்துகிற ஆண்டவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆம்சோத்திரம், அந்த இயேசு அவர் நம்முடைய வாழ்வில் நல்ல மேய்ப்பர். அந்த நல்ல மேய்ப்பர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவர் முதலாவது மோசேயை கொண்டு யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். உபாகமம் 31:8 வாசிக்கும் பொழுது, யாராவது எழுதவும் வாசிக்கும். உபாகமம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா. மோசே அவருடைய காலம் முடிய போகிறது என்று ஆண்டவர் சொன்ன பொழுது யோசுவாவை அழைத்து யோசுவாவிடத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தையைத்தான் யோசுவா பொறுப்பேற்ற பொழுது, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பொறுப்பேற்று தலைமைத்துவத்திலே நடத்த ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 1:5 படி, யோசுவா 1:5 படி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இது ஆண்டவர் பிரத்யேகமாக மோசே சொன்ன, மோசேயினிடத்தில் யோசுவாவுக்கு சொல்ல சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். எந்த வசனமே, எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஜோடி இல்லாத வார்த்தை வேதத்திலே இராது. எப்படி சொல்லப்படுகிறது? ஜோடி இல்லாத.
ஒவ்வொரு வசனத்திற்கும் இணையான ஒரு வசனம் இருந்தே இருக்கும். வேதம் அதுதான். ஒரு இடத்துல சொன்ன வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லி அதை உறுதிப்படுத்துவார் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரே இடத்துல சொல்லிட்டு அப்படியே விட்டது கிடையாது. வேதம் அப்படித்தான் ஜோடி இருக்கும். அதே போல 31:8 உபாகமம் 31:8 ஆண்டவர் மோசேயை கொண்டு யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ முதல்ல சொல்ற நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு நாளில் ஆண்டவர் எனக்கு வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தான். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னபடியே எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்று வரை ஆண்டவர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை என்றும் கைவிடாத ஆண்டவர். இந்த நம்பிக்கையிலே தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல அப்படியே கொஞ்சம் சின்ன வயசுக்கு நேரம் பாருங்க. நாங்கள் சின்ன வயசுல ஊத்துமலை என்ற கிராமத்திலே இருந்தோம். அது திருநெல்வேலி மாவட்டத்தில், அது திருநெல்வேலி மாவட்டமா இருந்து இப்ப தென்காசி மாவட்டம் ஆயிடுச்சு. அதுல அந்த ஊத்துமலை என்பது ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்துல இருந்தோம். அந்த கிராமத்துல எங்க வீட்டுல இருந்து அப்படி கிழக்கு பக்கமா ரோடு கொஞ்சம் ஒரு ஓடை வரும். அந்த ஓடையை தாண்ட உடனே செக்கடி என்று சொல்லக்கூடிய செக்கு என்ன ஆடுவாங்க இல்லையா, அது ஒரு செக்கு இருந்தது. அப்ப நாங்க பார்க்கும்போதே எப்பாவது ஒரு நாள் அந்த செட்டியார் அந்த இடத்துல செக்கு என்ன ஆட்டி எடுப்பார். மற்றபடி சும்மா தான் நடக்கும். அருமையோட பிள்ளைகளை நாங்க அதெல்லாம் நேரம் ஏறி உட்கார்ந்து விளையாடி இருப்போம். அந்த இடத்துல நாங்க ஓடி ஆடுவோம். மாலை வேளையிலே, இருட்டு வேளையிலே, இந்த பௌர்ணமி நிலவு எட்டி பார்க்க வேளையில அங்க போய் விளையாண்டு இருப்போம். எங்க ஓடினாலும் அந்த பௌர்ணமி நிலவு எங்க கூடயே வருவது போல. எங்கேயாவது நாங்க போய் ஓடி ஒளிந்து அப்படி எட்டி பார்த்தால் அதுவும் நம்ம எட்டி பார்ப்பது போல தோணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க எல்லாம் உணர்ந்துருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சிறுபிள்ளையாக இருக்கும் போது அப்படியெல்லாம் அந்த நிலவு எங்களோடு கூட வருவது போல இருக்கும். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கூட வருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு நிலவாக இருக்கிற ஆண்டவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அப்படியாக நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாதபடி நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், அநேக வேளைகளிலே ஆம் சுதந்திரம் நாம் நேசிக்கிறவர்கள், நம்மோடு கூட அன்பாக இருந்தவர்கள், நமக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள், நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள், இவரெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இல்லை என்றால் சிலருடைய பேச்சை கேட்டு, சில நண்பர்களுடைய சில பேச்சை கேட்டு நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனை இருக்கும். ஆனால் நம்முடைய நண்பர் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அதுதான் இயேசு. ஹல்லேலூயா. நீ இயேசுவை சிநேகிதனாய் கொண்டால் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை என்றும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். ஹல்லேலூயா. அப்ப அவர் சிநேகிதராய் நம்மோடு கூட வருகிறார், நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவருடைய அந்த அன்பின் வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54:10 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். ஆம் சொல்கிறோம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்ப ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை காக்குகிறது. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட வருகிற கிருபை நம்மை எரிச்சுகிறது. விலகாது நம்மை காத்து வழிநடத்தும் கிருபை அது. நம்மை தாங்கும் கிருபை அது. நம்முடைய பலகீனத்திலே நமக்கு பலம் கொடுக்கும் கிருபை அது. அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். அவர் எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் ஆண்டவர் உடனே கொடுப்பார்.
சுகமில்லாதவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படி ஜெபித்தால் சுகத்தை கொடுக்கிறார். ஐநாயா என்று ஒரு சகோதரன் ஆண்டு வந்த பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது மாடியில் இருந்து மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மருத்துவனை போல இருந்த அவனை ஓடி போய் செபித்து நெஞ்சார அடைத்து செபித்து வந்த பொழுது அவனுக்கு உயிர் திரும்ப கிடைத்தது. இப்படி எல்லாம் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அதே அப்போஸ்தலன் பவுல் அவருடைய சரீரத்திலே பயங்கரமான ஒரு வியாதி இருந்தது. பயங்கரமான ஒரு முள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட முள்ளை போல குத்தி கொண்டிருந்த வியாதிக்காய் செபித்த பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். உனக்கு அந்த வியாதியை ஒன்று எடுத்து போடுறேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அடுத்தவங்களுக்கு செடி வியாதி எல்லாம் போயிடுச்சு. ஆனா உன் சரீரத்துக்கு வியாதிக்கு என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் போடுறவன் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளவுதான். அதனுடைய கிருபை எனக்கு கிடைத்து விட்டது. அவன் கிருபை போதும் என்று எண்ணின அந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நான் எப்பெல்லாம் பலவீனனா இருக்கிறேனோ அப்பெல்லாம் நான் பலவானா இருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லது கிருபை. நம்முடைய சரீரம் எப்பெல்லாம் பலகீனப்பட்டு காணப்படுகிறதோ, எனக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து என்னுடைய சரீரம் அப்படி பலகீனம். காலையில் எழுந்திருக்கும் பொழுது அப்புறம் அப்படிப்பட்ட பலகீனம் தான். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நின்று ஆராய்ந்த பொழுது அப்படியே ஆவியானுடைய அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் என் மேல் இறங்கின பொழுது பலன், பயங்கரமான ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் பலத்தாலே, அதனால்தான் அவர் கொடுக்கும் பலத்தாலே உம்மாலே நான் ஒரு சேனை கொடுப்பாதேன், உம்மாலே நான் ஒரு மதுரை தாண்டுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். எப்படி இந்த பலன் வருகிறது? கர்த்தராலே, அவர் கொடுக்கும் பலத்தாலே, அவர் கிருபையின் பலத்தாலே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொண்டால் அந்த கிருபை அவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், சோதரம். எரேமியா தீர்க்கதரிசி புறப்படியின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாது என்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் தாமே வரும் புதிதாக இருக்கும் என்று சொல்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் கிருபையிலே நீ சார்ந்து கொள்வாயானா, கிருபை எப்பொழுதும் உன்னோட கூட இருக்க வேண்டுமானால், அந்த கிருபை உன்னில் பெருக வேண்டுமானால் நீ எப்பொழுதும் தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து நீ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பலம்லாம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய பலம் ஒன்றுமே கிடையாது. கிருபைதான். அல்லேலூயா. அந்த கிருபைதான் நம்மை பலப்படுத்தும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த கிருபைதான் நம்மை வாழ வைக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. கிருபையின் பலம் அதுதான் நான் சொல்லிக்கிறதா தான். அவருடைய கிருபையின் பலன் நடக்குதான். அல்லேலூயா. சொல்லுங்க. ஏதோ 1-2 வயசா அல்லேலூயான்னு வருது. மற்றவங்களும் ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்க இப்ப இருக்கிற பலத்தோட நம்ம போயிடலாம். அவசரம் கிருபை. அல்லேலூயா. கிருபை, கிருபை தரமானவரே, கிருபை தானமானவரே, ஒரு கிருபை நாதர். பிரைஸ் காட். அல்லேலூயா. கிருபை என்ற சொல்லுக்கு தகுதி இல்லாதவர்கள் மேல் காண்பிக்கப்படுகிற தேவ தயவு என்று பெயர். அல்லேலூயா. கிருபை என்னது? சொன்னேன். என்னதுங்க? அதை ஏன் கேட்கீங்க? நீங்க சொன்னீங்க, அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கோங்க. திருப்பி மட்டும் கேட்காதங்க. நான் சொல்றேன், திருநெல்வேலிக்காரங்க திருப்பி சொல்ற பழக்கம் கிடையாது. அல்லேலூயா. திருநெல்வேலிக்காரனுக்கு சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டீங்களா? திருநெல்வேலிக்காரனுக்கு திருப்பி சொல்ல பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிடுவேன். ஆனா நான் இப்ப 100 ரூபாய் சொல்றேன். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுமே தேவன் காட்டும் தயவு. அல்லேலூயா. எந்த தகுதியும் இல்லாத, எந்த தகுதியுமே இருக்காது. நல்ல யோசிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய கிருபையை எவ்வளவு தந்தார்.
எந்த தகுதியும் இல்லாமல் வாழ்ந்த நம்மை, உளையான சேற்றில் வாழ்ந்த நம்மை கிருபைதான். அதுதான் எபேசியர் 2:8 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டபடி. 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. கிரியையினால் கிடையாது. நம்முடைய கிரியைகள் நாற்றம் எடுத்த கிரியைகள், நாற்றம் எடுத்த வாழ்க்கை, அசிங்கமான கேவலமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தான் ஆண்டவர் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அதுக்கு பிறகு அல்லேலூயா நான் பாடுவேன். அப்படி இல்லைன்னா அல்லேலூயா வரணும். நம்ம வார்த்தையில வாய் வரும் அல்லேலூயா, கிட்ட கிட்ட வார்த்தையா அந்த வாயில. இப்போ அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் பேர் வாயில கிட்ட வார்த்தை இருக்கும், கிட்ட வார்த்தை இருக்கு வாயில அல்லேலூயா வராது. கெட்ட வார்த்தை இல்லாதவங்க வாயில அல்லேலூயா வரும். அப்ப யார் வாயில அல்லேலூயா வரும்? சத்தமா சொல்லுவோம். இப்பவும் பாதி பேருக்கு கெட்ட வார்த்தை வாயில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசிங்கமான வாயுடையவங்களா இருக்கீங்க. உங்களுடைய வாயை அக்னி குரட்டால தொட்டாதான் நீங்க ஏசாயா மாதிரி மாறுவீங்க. ஏசாயா வாயை எதை வச்சு தொட்டாரு? அக்னி தளவால தொட்டாரு. ஐயோ நான் அசுத்த உள்ள மனுஷன். அதுக்கு பிறகு அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை அனுப்பும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை, கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 63:3 நாம் பார்க்கிறோம், ஜீவனை பார்க்கிறோம், கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிறோம், ஜீவனை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை நல்லது. அல்லேலூயா. கிருபையிலே நாம் சாப்பிட வேண்டும். ஒரு முறை ஒரு பாஸ்டர் குடும்பத்தை நோக்கி பல ரவுடிகள் இன்றைக்கு இரவில் எப்படியாவது அவரை அடித்து உதைத்து அந்த வீட்டை தீக்குளித்து விட வேண்டும் என்று அப்படியே தீப்பந்தங்களோடு தடிகளோடும் கடந்து வந்திருக்கிறாங்க. அவருடைய சின்ன மகன் வருந்த என்னோட இருக்கிறார். சின்ன மகன் அந்த பைபிள் எடுத்து 63ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை 3வது வசனத்தை வாசித்து பாட்டா பாடியிருந்தார். ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே அப்படின்னு சொன்ன உடனே பாசம் விழுந்த உடனே அப்படியே ஒரு மலராக போட்டிருக்காரு. ஆமையா, இந்த ஜீவனை பார்க்கிற கிருபை நல்லது, கிருபை நல்லது, கிருபை நிச்சயமாக எங்களை காக்கும், என்னுடைய ஆத்மாவை காக்கும் என்று சொல்லி பழங்கால் குடும்பமா பழங்கால் போட்டிருக்காங்க. எங்கேயோ அந்த தெரு நாய்கள் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு மேல பாஞ்சி அவங்கள விரட்டிட்டு அவங்க வீட்டுக்கிட்டே வர விடல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. காக்கும் கிருபை. அல்லேலூயா. வழி நடத்தும் கிருபை. அல்லேலூயா. பலப்படுத்தும் கிருபை. பிரைஸ் காட். அல்லேலூயா. நமக்கு சுகம் கொடுக்கும் கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதம் 46:2-3 நாம் பார்க்கிறோம், ஆகையா பூமி நிலை பார்த்தாலும் மலைகள் நட்சத்திரங்கள் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் கிருபை. அந்த கிருபை நம்மை பயப்படாதபடி காக்கும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் அதே 54:10 வாசிக்கும் பொழுது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மை மனதுருக கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சமாதானம் நிலை பெயராது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் நிலை பெயராது. கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்மோடு செய்திருக்கும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. அது சமாதானம், அதுதான் தேவ சமாதானம். யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, என்ன சொல்லி இருக்கிறார்? வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய என்றால் ஆண்டவருடைய தேவ சமாதானம், இயேசுவின் சமாதானம்.
அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம யாராவது உடன்படிக்கை மரத்தோடு கல்லோடு மற்றுள்ள செடி கொடிகளோடு இல்லைன்னா நம்ம குழு மண்புழுகளோடு நம்ம சமாதானம் பண்ணுவோம், ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். நம்ம ஆண்டவர் மனுஷர்களாகிய நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விளைவேண்டாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கிறார் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 54:10 உடைய சமாதானம் நம்மை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் சொல்கிறோம், வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆதியாகமம் 49:10 வாசிக்கும் பொழுது அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 9:6 நாம் பார்க்கிறோம், அவர் சமாதான பிரபு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:7 வாசிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7 படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட தேவ சமாதானம் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வரவேண்டவராக இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கணும்னு சொன்னால், யாத்திராகமம் 13:22 சொல்லப்படுகிறது, பகலிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. யாத்திராகமம் 13:22 வாசிங்க. 13:22 பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அங்க சொல்கிறார், ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆனால் எப்படி பாதுகாக்கிறாங்க? பகல்ல அப்படியே மேக ஸ்தம்பம் கூடுகிறது. அவங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பாதையை ஆண்டவர் நடத்தி செல்கிறார். அவரை நடத்தி செல்கிற பொழுது என் பிள்ளைகள், என் ஜனங்கள், அவர்கள் வெயில்ல கரையிடக்கூடாது. ஆண்டவர் அப்படி நினைக்கிறார். நீங்க அந்த ஆண்டவர் அப்படி எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி நினைக்கிறாரு. எப்படி நினைக்கிறாரு? என் பிள்ளைகள் வெயில்ல கத்தரக்கூடாது, என் புறாவே உத்தமையே அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? கரையிடக்கூடாது. பகல்ல அப்படியே மேக ஸ்தம்பம் வந்து என் பிள்ளைகளுடைய கால்கள் சூடாயிடக்கூடாது. கால் நடக்கும் பொழுது அவங்க பாதம் வெந்து விடக்கூடாது. ஆண்டவர் நடத்துறாரு. இப்படிலாம் ஆண்டவர் நடந்து செல்றாரு. ஆனா அந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க? ஆண்டவருடைய நடத்தலை குறித்து எப்படி இருக்காங்க? சந்தோஷமா தான் பாடிட்டு போறாங்க. ஒரு அழகு சொல்லுவோமா? என்ன சந்தோஷம் தானே? ஆண்டவர் பகல்ல மேக ஸ்தம்பம், இரவு அக்னி ஸ்தம்பம். ராத்திரியில பூச்சி கட்டை எதுவுமே கடிக்காம நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மை சாட்சிகளோடு வழி நடத்துகிறார். எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12:1 எடுத்து வாசிப்போம். எபிரேயர், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க வாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும் சொல்கிறார். அல்லேலூயா. மேகம் போல இத்தனை திரளான
சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சாட்சிகள் தான், இந்த சாட்சிகள் எல்லாம் நாம் பார்த்து நாமும் அப்படி போய் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். அன்று மேக ஸ்தம்பத்தினாலே ஆண்டவர் நடத்தினார். இன்று மேகம் போல சாட்சிகள் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எத்தனை வந்தாலும் இயேசு கிறிஸ்து தனக்கு நேரத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நெருங்கி வரும் பாவங்களை உதவி கண்டுவிட்டு பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓடி முடித்த அந்த பரிசுத்தவான்கள் இவைகளெல்லாம் சாட்சிகள். அதுதான் மேகம் போன்ற சாட்சிகள். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் சங்கீதக்காரன் 119, 105 சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சம் அவருடைய வசனம். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிங்க. 2 வாரம் போராட்டம் 3 வாரம் ஒரு சகோதரி தோழரை தட்டி கொடுக்குது. அப்படி இனிமேலாவது வாட்ஸ்அப் போது வசனத்துக்கு ஒரு ஆமையும் போடுறேன். உடனே என்ன பண்ணா தெரியுமா, வாட்ஸ்அப்ல இருந்தா தான் ஆமையும் போடணும். வாட்ஸ்அப் விட்டு வெளியே போயிட்டு அவன் என்னோட எக்ஸைட் ஆகிட்டான். பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆளுகள் தானே நம்மலாம். ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை வாசி, அந்த வசனத்தின் பாதையில உங்களை அர்ப்பணித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வசனம் உங்களுக்கு அந்த நாளிலே வழி நடத்தட்டும் என்று சொல்லினால் அதை நாம என்ன செய்யறோம், ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்ல உங்களை எல்லாரும் இணைத்து, போன வாரமே சொன்னேன், யாராவது குரூப்ல இணைந்தா இணைஞ்சவங்க அப்படின்னு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், நான் இணைங்கன்னு சொன்னா இவங்க எக்ஸிட் ஆகி போயிட்டாங்க. கர்த்தருக்கு சோதரம். அவருக்கு நான் இன்னும் கூட ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம், சர்ச்சில் இருந்தால்தான் உங்களை நான் என்ன செய்வேன், கண்டிஷன் போடுறேன். சர்ச்சுக்கே வரல, சர்ச்சுக்கே போறோம்னா யாரும் தேடவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாய் கூட தேடாது. இந்த வார்த்தையை நான் சிலவர்களுக்கு சொல்லியிருந்தேன். யாரு ஊழியக்காரன் 3 பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை. ஒரு நாய் கூட தேடாது. நான் சொன்ன அந்த 3 ஊழியக்காரங்களும் நாய் கூட தேடாத அளவுக்கு அவங்களுடைய காலங்கள் அதெல்லாம் அனுபவிச்சாங்க. நாய் கூட தேடாத காலங்கள். ஊழியக்காரங்க எனக்கு ஞாபகம். சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் உங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் நானே. ஹல்லேலூயா. ஆம், மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. சபையிலே உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. தேவ சமூகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. தேவன் மகிமையாக இறங்கி வருகிற சபைதான் இந்த சபை. இந்த சபைக்குள்ளே நீ வரும் பொழுது தேவ பிரசன்னத்தினாலே, அவருடைய மகிமை பிரசன்னத்தினாலே நாம் என்ன செய்கிறோம், ஆட்கொள்ளப்படுகிறோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏசாயா 35:8 நாம் வாசிக்கும் பொழுது அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்களோ பேதையாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் காட்டும் வழி அது. அந்த வழியிலே பரிசுத்த வழி, பரிசுத்த வழி, மேக சம்பத்தினால அக்னி சம்பத்தினால ஆண்டவரை வழி நடத்துகிற வழி அது பரிசுத்த வழி. அந்த வழியிலே நடக்கிறவர்கள், அந்த வழியில யாரும் நடக்க மாட்டாங்க, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில நடக்கிறவர்களோ பேதையாக இருந்தாலும் திசைக்கு போவதில்லை. ஹல்லேலூயா. தெரியாது கர்த்தருடைய நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திசைக்கு போகாதபடிக்கு சரியான திசையில இதுதான் வழி என்று நடத்துகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி செல்வார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி சூளையிலே போட்டார்கள். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையிலே போட்டார்கள். ஆனால் அந்த அக்னியிலே 4வது ஒருவராக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களோடு கூட உலாவிய அக்னியுடைய வேகத்தை அடித்து போட்டார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். உன்னோடு கூட நடக்கிற ஆண்டவர், உன்னோடு கூட வருகிற ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிற ஆண்டவர். அவர் உன்னை நிச்சயமாய் பாதுகாப்பார். எப்படிப்பட்ட அக்னி சூளைகளிலே, எப்படிப்பட்ட அக்னி போன்ற
சூழ்ச்சியிலே நீங்கள் வீழ்ந்தால், அதைத்தான் எசேயா 43:2 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உண்மை தொடர்ந்து, நீ அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அக்னி ஜுவாலையே நம்மை பற்றாதபடிக்கு நம்மை காக்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. நமக்கு அக்னி மதிலாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு அக்னி மதிலாய் இருப்பார். நம்மை சுற்றிலும் அக்னி மதில். அதைத்தான் எலியா காலத்திலே நாம் அதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவருடைய எலிசாவின் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. என்ன தெரிகிறது? அக்னிமயமான ரதங்கள் நிப்பாட்டு காண்கிறார். ஆனால் அவருடைய வேலைக்காரனுக்கு தெரியவில்லை. வேலைக்காரன் ஓடோடு வந்து சொல்றான், ஐயா நம்மை சுற்றிலும் பயங்கரமான படைகள் இருக்கிறது. நாம அப்படி ஒரு மலை உச்சியில நம்ம ஒரு குடிசை கொண்டு வந்துருக்கோங்க, நம்மளை தேடி இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவன் சொல்றான், அவன் ஜெபம் பண்ண சொல்றான். என்ன சொல்றான்? 6:17 கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளது என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதே அவன் கண்டான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நமக்கு அவர் அக்னி மதிலாய் இருப்பார். ஒரு அறிக்கை சொல்லுவோமா? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அக்னி மதிலாய் நம்மை பாதுகாப்பார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆனால் அதே வேளையிலே நேரம் நல்லா சொல்லிட்டு என்ன சொல்ல போறீங்கன்னு நீங்க நினைச்சா இதுதான் உண்மையான சத்தியம். அவர் உங்களோட வரமாட்டார். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? நான் உன்னை விட்டு வருவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு நம்ம பார்த்தோமே. வேதம் நீங்க வாசிக்கும் பொழுது வாசிப்போம். என்னாவோ 14ஆம் அதிகாரம் 41, 42, 43 வாசிங்க. என்னாவோ நம்பர்ஸ். வாசிக்குமா? மோசேயை நோக்கி வாசிக்க வாசி. மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவே இருக்கிறார். அல்லேலூயா. இதையே நம்ம தியானம் பண்ணத்தான் செய்யணும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறி, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மீறி, ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு மீறி நடந்தால் கர்த்தர் உங்களோடு கூட வரமாட்டார். அல்லேலூயா. நேரம் உற்சாகமா நம்ம சொல்லணும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்றார். நாமே அல்லேலூயா. இதுன்னு சொல்லுங்க. தப்பு பண்ண ஆண்டவர் வர மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறினா ஆண்டவர் நம்மோடு கூட வர மாட்டார். வருவாரா? சொல்லுங்க. ஆயே வர மாட்டாங்க. பாருங்க, இதுதாங்க விசுவாசிகள். நல்லது சொன்னா நான் ஜோசியக்காரன் சொல்லுவான். வீட்டுல பொருளுடைய அவன் படிய அடிச்சாங்கன்னா உடனே வீட்டுல இருக்க என்னது அப்படியே மூட்டை மூட்டையா அரிசியை நெல்லையும் கொண்டாந்து போட்டுருவாங்க. நீங்க விளங்க மாட்டீங்கன்னு குடும்பத்துக்கு அடிச்சாங்கன்னா அவனை விளக்கமாக அடிச்சு விளக்கிடுவாங்க. இதுதான் இதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்லுகிறா. என்ன சொல்றாரு? அவருடைய கட்டளைகளை மீறுகிறது என்ன? மீறினா
அவர் உங்களோட வரார். அடுத்த வருஷம் வாசிங்க. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதீர்கள். அது என்னன்னா 12 பேரை உளவு பார்க்கும்படி மோசே அனுப்புகிறார். 12 பேருக்கு 10 பேர் வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஐயோ அங்க உள்ள மனுஷன்லாம் பயங்கரமான ஆட்கள், ராட்சசங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காலேபும் யோசுவா அந்த 2 பேரு அங்கிருந்து ரொம்ப விளைந்த திராட்சை குறைகள், ஒரு குறையை அவங்களால சுமக்க முடியாது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தண்ணிய ஒரு கம்புல அந்த முன்பக்கம் பின்பக்கம் போட்டு இப்படி தோட்டத்தை போட்டு கொண்டு வருவாங்க. ரொம்ப தூரத்துல தண்ணி அப்படிதான் எடுப்பாங்க. அது மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேளை திராட்சையை அப்படி கொண்டு வராங்க. அப்பப்பா எவ்வளவு வெயிட்டா இருக்கணும். கானான் தேசத்துக்கு நாங்க போனோம். செழிப்புள்ள தேசம், ஆசீர்வாதமான தேசம், அதை கர்த்தர் நமக்கு தருவார், நம்ம ஈஸியா ஜெயம் பெற்றலாம் அப்படின்னு இந்த 2 பேர் சொல்றாங்க. 10 பேர் அவிசுவாச வார்த்தை சொன்னா பாத்தீங்களா, ஜனங்கள் அவிசுவாச வார்த்தையை சொல்லிட்டு நாங்க போக மாட்டோம். மோசைக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக என்ன செய்தாங்க? ஜனங்கள் முழுமுறுத்தார்கள். தேவன் சொன்ன விசுவாச வார்த்தையை கேட்காதபடி முழுமுறுத்தார்கள். கானான் தேசத்துக்கு தானே உலகத்திலிருந்து கொண்டாந்து விட்டுருக்காரு. இவங்களுக்கு தெரியுமா? இவங்க நின்ன இடத்துல இருந்து ஒரு மலை, பாளையம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மலை, இந்த மலையில மேல ஏறி இப்படி கீழே இறங்கினா கானான் தேசம். இந்த மலையில இப்படி மேல ஏறி இப்படி கீழே இறங்கினா கானான் தேசம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம். நல்லா யோசிச்சு நம்ம ஊருடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டிய காரியம் இது. விசுவாசிகள் 2 பேர் சொன்னாங்களே, கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அங்க கொண்டு வந்து போனேன். அவங்க சாட்சியோட சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார், நாம அதை செலுத்திக் கொள்வோம், நாம போகலாம்னு சொன்னப்போ அவ்வளவுதான். 10 பேர் சொன்னேன். அவங்க இந்த ஏமாத்தி போய் சொன்னாங்களே, பெரிய பெரிய ராட்சசர்கள் இருக்காங்க. ஆண்டவர் எத்தனை பெரிய ராட்சசர்களும் முறியடிச்சு, எத்தனை பெரிய பார்வன் எப்படிப்பட்ட ஒரு அவங்கிட்ட இருந்து அவனுடைய வாயிலிருந்து ஆண்டவர் ஜனங்களை மீட்டுக் கொண்டு செங்கடலையும் கடந்து யோர்தானை கடந்து வந்தாச்சே. எப்படிப்பட்ட ஆண்டவர்! இதை அவங்க எரிச்சல விசுவாசிக்க ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக பேசினபடியினாலே என்ன நடந்தது தெரியுமா? துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் சென்றார். 37வது வசனத்தை வாசிக்கலாம். 37வது வசனம். சபையார் எல்லாரும் அவனுக்கு உலகமாய் முழுமுழுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கும் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஆம்பரியமானவர்களே, இந்த ஜனங்கள் இப்போ இந்த வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோட வராரு சொன்ன பிறகு இவங்க நம்ம மலையில ஏற போறோம் போட்டாங்க. என்ன நடந்திருக்குமோ அடுத்த 44, 45வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 43வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினாலே விழுந்தீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். ஆனாலும் அவர்கள் மலை உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். அல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகள் புறமிட்டு ஓடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் ஒரு நாளும் புறமுது காட்டி ஓடவே கூடாது. நின்று ஜெயிக்கிறவர், நின்று யுத்தத்தை கண்டு அஞ்சாதவர்கள். இவங்க ராஜசிங்கம் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம எதிர்த்து ஒருவனாலும் நிற்க முடியாது. ஒருவன் 1000 பேரை திரட்டுவான், 2 பேர் எத்தனை பேர்? 10000 பேர். நல்லா எங்கேயாவது யோசிப்பாருங்க. ஒருவன் 1000 பேரை திரட்டுவான், 2 பேரு தூக்கிங்களோ 6 6 6 தூங்க. ஒரு
10,000 துரத்துவான், 2 பேரு அப்படின்னா இருக்கு. கால்குலேஷன் பண்ணுங்க. ஒருத்தன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 16, 10,000 பீப்புளை துரத்துறாங்க. 2 பேரும் ஆளுக்கு எத்தனை பேரை துரத்துறாங்க? ஆளுக்கு 5,000 பேர் விதமா 2 பேர் 10,000 பேரை துரத்திட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஒருத்தனா போனா 1000, 2 பேரா போனா 10,000. சொல்லுங்க, ஒருத்தனா போனா 2 பேரா போனா ஆண்டவர் கொடுப்பாரு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? 2 பேரா போய் ஒளி செய்து பாருங்க, 10,000 பேர் உங்களுக்கு தருவாரு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம கூட இருக்கும்போது நம்ம பரம்பரைக்கு ஓடலாமா? நம்மளை எதிர்த்து வேணாலும் நிற்க முடியுமா? நீ உயிரோடு இருக்குனாலும் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொன்னது. வேண்டாம்னு சொன்னா ஆண்டவர் வேண்டாம் இருந்தா உட்கார்ந்துருக்கும், பேசாம உட்கார்ந்துருக்கும். ஒரு அலையிலே சொல்லணும், உடன்படிக்கை பற்றி ஆண்டவர் அந்த மேக ஸ்தம்பம் அப்படியே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுன்னா அந்த இடத்துல கூட போட்டு இருக்கணும். அதை தாண்டி ஒரு இன்ச்சு கூட போகக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நடத்தும் பொழுது அவர் உன்னை நடத்தி கொண்டே வருவார். ஒரு இடத்துல பிரேக் போடுவார், கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு, போதும், நீ ரொம்ப முந்தி அடிச்சு நீ வேலை செஞ்ச, கொஞ்சம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடு, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடு, இல்லை ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடு. ஒரு சரீரத்துக்கு ஓய்வு தேவை. இதுக்காக உனக்கு என்ன செய்யறாரு? உனக்கு என்ன சொல்றாரு? கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்காரு. எப்படி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து உனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. ரெஸ்ட் எடுக்கணும். நீ அதை விட்டுட்டு நான் இன்னும் முன்டி அடிச்சு போவேன், அவ்வளவுதான், ஐசியூல போய் அட்மிட் ஆயிரு அப்படின்றாரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்லி கேட்க ஒரு அறிவியல் சொல்லுவோமா? அவர் சொல்லுகிறபடி நீ செய்தால் நிச்சயம் வருவாய். அவர் உன்னோடு கூட வருவார். உடைய கட்டளைகளை மீறினால் அவர் உன்னோடு கூட வர மாட்டார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு வருவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான், விசுவாசிகள் நிறைய பேர் ஆண்டவரை சோதனை பண்றாங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராட்டுப்பாயா என்று வேதம் சொல்கிறது. நான் விசுவாசிகள் ஆண்டவரை பரீட்சை பார்க்கறதுல பெரிய கில்லாடி, பெரிய கில்லாடி சொல்லியிருக்க. நம்ம எழுதினோம், நம்ம போவோம், அவர் சொல்லிட்டு நான் உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டேன், நான் போவோம். அப்படிதான் வாலிப பிள்ளைகள் ஒரு எக்ஸாக்ஷன் போகும்போது எது நம்ம விசுவாச பிள்ளை அப்படியே டூர் போயிருக்காங்க. வாலிப பிள்ளைகளா எல்லாரும் போயிருக்காங்க. ஒரு 6 குடும்பம் இருக்கு. உடனே அந்த ஒரு பொண்ணு இவங்க பைபிளை படிச்சு கொஞ்சம் ஓவரா விசுவாசத்துக்கு வருவது. இயேசு சொன்னார், எனது கடல் மேல் நடந்து வான்னு சொன்னாரு. இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான், நானும் நடப்பேன் அப்படின்னு சொன்னா முன்னால போனா அவ்வளவுதான், அதோட போயிருக்கான். அல்லேலூயா. யார் வெப்பு? யார் வெப்பு? இயேசு சொன்னாரா? ஆண்டவர் வான்னு சொன்னார்தான். ஆண்டவர் வான்னு சொன்னவர் பண்ணான், பேர் போனான். ஆனா அவனே என்னது பார்த்தான்? அலைய பார்த்தான், பயணத்தை பார்த்தான், தனக்கு முன்னாடி பிரச்சனையை பார்த்தான். இயேசுவை பார்த்து நடந்து கொள்வது நடந்தான். இயேசு கடலிலே நடந்து வந்தார். நீரே ஆனால் நானும் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே வான்னு சொன்னாரு, நடந்தான். நடந்துகிட்டு இருந்தவன் ஏன் முன்ன நான் சொல்லுவேன், இயேசுவை பார்த்த கண்கள் வேற இடத்த பார்க்க ஆரம்பிச்சு. என்னது பார்க்க ஆரம்பிச்சுட்டு எப்போ நல்ல துளி அடிச்சு வருத பார்த்தான், கீழே போயிட்டான். இவ்வளவு பெரிய பிரச்சனை. நிறைய பேர் விசுவாசி விழுதுக்கு காரணம் தான். உனக்கு முன்னாலே வருகிற உன்னை சூழ்ந்து நிற்கிற சோதனைகளை நீ பார்க்கிறாய், உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீ பார்க்கிறாய். ஆனால் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவரை நீ பார்ப்பதில்லை. அவர் உனக்குள்ளே வாசம் செய்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடு நீ முன்னேறி செல்லணும். அதை விட்டுட்டு உன் பார்வையை பிரச்சனையின் பக்கம், போராட்டத்தின் பக்கம், சூழ்நிலையின் பக்கமாக நீ எப்ப திரும்புறியோ அப்ப நீ விழுந்து போகிறாய்.
அப்போ ஆண்டவர் கூட ஆண்டவரை நோக்கிப்பா, அவர் உன்னை நோக்கி வந்து நீ ஒரு அடி எடுத்து வைத்தா உன்னை பார்த்து 1000 அடி எடுத்து வருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிறைய சொல்லலாம். சபைக்குள்ளாக நான் முடிக்கிறேன். நான் உன்னை விட்டு உங்களை உன்னை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு உண்மையான வாக்கு தான். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், அவருடைய கட்டளைகளை மீறினால் ஆண்டவர் நம்மோடு கூட வரவும் மாட்டார் என்பதை நாம் அறிந்து, நாம் புரிந்து ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக ஆராதிக்க வேண்டும், உண்மையாக பொருள்பட வேண்டும். நீ ஆண்டவரை உண்மையாக நீ அப்படி விசுவாசித்தால் நிச்சயமாக ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க பெரிய காரியங்களை செய்வார். அவர்தான் நல்ல மேய்ப்பர் இயேசு. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர் இயேசுவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. கண்கள் மூடி ஜெபிப்போம்.